ஹலோ கேஸ், இன்றைக்கி நம்ம தட்டுக்கு வந்திருக்கிற சாப்பாடு தான் மீன் குழம்பு. மீன் தலை இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம். சின்ன பிள்ளையில் எங்கள் அப்பா அடிப்பார், நல்லா மீனோட மண்டை சாப்பிட்றான்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த மீன் மண்டையை எனக்கு சாப்பிட தெரியாது, வேணான்னு ஒதுக்கிடுவேன். இப்போ வரைக்கும் கூட நான் மீன் மண்டை சாப்பிட்டதில்லை. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு இங்கே மால்டீவ்ஸில் வந்ததுக்கப்புறம் அந்த மீன் மண்டையில் சாப்பிட்டுட்டு அந்த மண்டை தலையில் உள்ள எலும்பு இருக்குது தெரியுமா, அந்த எலும்பில் தான் சுவை. அந்த எலும்பை கட்டிச்சு மென்று முருங்கைக்காய் மாதிரி சும்மா கசக்கி அந்த சாரை குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். அதுலேருந்து தான் புரிஞ்சுக்கிட்டேன் மீனோட மண்டை சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மீனோட மண்டையில் உள்ள எலும்பு தான் நல்ல ருசி, அதோட மூளை மாதிரிலாம் இருக்கும். அந்த இங்கே இருக்கு பாருங்க மூளை, இந்த இடத்துல ஐயோ ஒரு டேஸ்ட்டு. இந்த மண்டையை மேலாப்பில் இந்த சதைகளை மட்டுமே சாப்பிடாம நல்லா சதைகள்லாம் காலி பண்ணிவிட்டு உள்ளே உள்ள இந்த எலும்பு இருக்கும், அந்த மீனோட தலை எலும்பு, அதை கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நான் வந்து மீன் மண்டை எடுத்திருக்கேன். மீன் அப்படியே இதை சாப்பிட்டுட்டு சோறெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெஜிடபிள் இருக்குது எல்லாம் சாப்பிட்டுட்டு மீன் மண்டை பயலுகடா கொடூரமாக. நீங்கள் மீன் மண்டை சாப்பிட்ருக்கீங்களா? மீன் மண்டை உங்களுக்கு சாப்பிட தெரியுமா தெரியாதா அப்படின்றத ஒரு கமெண்டில் சொல்லுங்கள். நான் 29 வயசில் தான் இப்போ தான் மீன் மண்டை சாப்பிட கற்றுருக்கேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த கண்ணை நோண்டணும், இந்த கண்ணை எடுத்து அப்படியே சாப்பிடணும். மாவு மாதிரி கரையும், அதுக்கப்புறம் உருண்டையாக ஒன்று வரும். இதையும் கடிச்சு திங்கிறதுலாம் ஆள் இருக்காங்க, அதை அப்படியே வெளியில் போட்டுடலாம். இந்த எலும்பு, உடல் எலும்பு தலை மேலே இருக்கும், இந்த கண்ணுக்கு மேலே இந்த எலும்பை போட்டு நொறுக்கணும். இந்த எலும்பை கடிச்சு இதை தான் ஒதுக்கக்கூடாது. பல்லு எடுக்கல மாட்டிக்கிச்சு. இதையும் காமிச்சிருவோம். என்ன இங்கே இருக்கு பாருங்க மூளை, இந்த இடத்த தான் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஆட்டு கால் உரிகிற மாதிரி அப்படி பயங்கரமாக உரியணும். கேட்பாங்க, நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். சொந்தக்காரங்கெல்லாம் தனியாக தின்னுட்டு போயிடுவாங்க, நண்பர்கள் மட்டும் தான் சொல்லி தருவாங்க. நான் தான் உங்கள் நண்பன், மீன் மண்டை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நான் தான் சொல்லி கொடுத்துருவேன். எனக்கே என்னோட நண்பர் தான் சொல்லி கொடுத்தாரு, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மீன் மண்டை ஃபுல்லாக சாப்பிட்ருங்க. ஓகே மக்களே, இதுக்கு மேலே போவேன்னு நினைக்கிறேன். நன்றி. ரொம்ப பெருமையாக இருக்க. பாய்.